சாம்பியன் டிராபி 2025க்கான ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடைபெற்று வருதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்த ஃபைனல் மேட்ச்ல தான் ஆட்டத்தின் முடிவுல வந்துட்டு ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்பார் அப்படிங்கிற மாரி ஒரு சில செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இத பத்தின உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவே வந்துட்டு வெளிப்படையா பேசியிருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் ஆட்டத்தின் முடிவுல ஓய்வு அறிவிப்பேன் அப்படிங்கிற மாரி செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்துட்டு உண்மை அப்படிங்கிறது ஆட்டத்தின் முடிவு தான் தெரிய வரும். ஆட்டம் முடிஞ்ச பிறகு நானே சொல்லுவேன். அடுத்தடுத்த போட்டிகள்ல அதுவும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ட நான் விளையாடுவேனா, விளையாட மாட்டேனா அப்படிங்கிறது இந்த ஆட்டத்துல வந்துட்டு இந்தியா வெற்றி பெறுமா, இல்ல தோல்வி பெறுமா அதனை பொறுத்தே அமையும். இந்தியா ஒரு வேளை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, என்னோட முடிவு வேற மாரி இருக்கும். இந்தியா ஒரு வேளை தோல்வி பெற்றுச்சு அப்படின்னா, என்னோட முடிவு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறத விட வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு பேட்டியில வந்து பதில் அளிச்சிருக்காரு ஓய்வு பெறுவத பொறுத்து. இதனை அடுத்து வந்து இப்ப வரைக்கும் இங்க நியூசிலாந்து அணியும், இந்திய அணியும் வந்து மோதிட்டு வராங்க. இப்ப இந்திய அணி சார்புல வந்துட்டு ரோஹித் சர்மா, அது மட்டும் இல்லாம சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இவங்கலாம் வந்துட்டு பிளேயிங் விளையாட்ட வராங்க. அதுக்கப்புறம் இப்ப நியூசிலாந்து அணியில வந்துட்டு பிளேயிங் லெவல்ல வில் யங் மற்றும் ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரி மிச்சல், டாம் லதம், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் பிரேஸ்வெல் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வரை விளையாடி இருக்காங்க. இப்போ வந்து நாட் அவுட்ல பிரேஸ்வெல்லும் அது மட்டும் இல்லாம டேரி மிச்சல் இவங்க எல்லாரும் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 50 ரன்களுக்கான பார்ட்னர்ஷிப்ப இப்போ குடுத்திருக்காங்க. அதிலயும் குறிப்பா டேரி மிச்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 91 பால்களுக்கு 50 ரன்கள் வந்து எடுத்து அந்த போட்டியிலேயே வந்துட்டு முதலாளாக ஒரு அரை சதத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீரர் எடுத்திருக்காரு நியூசிலாந்து அணியில. இப்போ இதனை பொறுத்தவரைக்கும் நியூசிலாந்து அணி முதல் ஆளாக பேட்டிங் இறங்கி இப்போ 250 ரன் வந்து பார்த்தீங்கன்னா, 50 ஓவருக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி பிரெடிக்ட் பண்ணிட்டு வராங்க. இதனை அடுத்து இந்திய அணியிலயும் வந்துட்டு சுழற்பந்து வீச்சாளர் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, 2 விக்கெட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஜாம்பவான் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் ஜடேஜா இவங்க 3 பேரும் வந்து சுழற்பந்து மூலியமா வந்து நியூசிலாந்து அணிய வந்து திணற அடிச்சுட்டு வராங்க என்றே சொல்லலாம். இப்படி இருக்கும் நிலையில இப்ப நியூசிலாந்து அணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 250 ரன்கள் வந்து பிரெடிக்டட் ஸ்கோரா வந்து டார்கெட்டா இங்க இந்திய அணி குடுப்பாங்க அப்படின்னும், இத இந்திய அணி வந்து சேஸ் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற மாரி ரொம்ப பதட்டத்தோட வந்து இப்ப ரசிகர் மத்தியில இது பெரிய பேச்சா பேசப்பட்டு வருது. இதனை அடுத்து இப்ப போட்டிக்கு முன்னர் வந்து சுப்மன் கில் வந்து ஒரு பேட்டி அளித்திருக்காரு. இங்க பேட்டியில இங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இங்க சுப்மன் கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த உலகக்கோப்பை தொடரும் சரி, அதனை அடுத்து கடந்த அதுக்கு முன்னரும் வந்து ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபில இந்தியா வந்து தோத்தது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. இதனை அடுத்து வந்து இந்தியா இந்த முறை கண்டிப்பா வந்து ஐசிசி டிராஃபிய வந்துட்டு நியூசிலாந்து அணிய வீழ்த்தி கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாரி சுப்மன் கில் போட்டிக்கு முன்னரே ஒரு பேட்டி எழுதியிருக்காங்க. இப்போ சுப்மன் கில் வந்து இப்படிப்பட்ட பேட்டி அளித்ததுல கண்டிப்பா வந்து இந்தியா தான் வந்து ஃபைனல்ல ஐசிசி டிராஃபில வந்து 2025க்கான கப்ப இந்தியா தான் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாரி சுப்மன் கில் பேசினதை அடுத்து இது ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்குங்க. இதனை அடுத்து தான் ரோஹித் சர்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்தியா வந்து வெற்றி பெற வைப்பாரு அப்படிங்கிற மாரி இது ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்துட்டு வருதுங்க. இதனை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? நியூசிலாந்து அணிய வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க.